ஹாய், வெல்கம் டு சரஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு ஹெல்த்தி அண்ட் ஈஸியான பிரேக்ஃபாஸ்ட். ரோல்ட் ஓட்ஸை வச்சு எப்படி ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் பண்ணலான்னு பார்க்கலாம். இதுக்கு ஃபஸ்ட்டு தண்ணி நல்லா கொதிக்க வச்சுக்கணும். இப்போது 2 கப்பு ஓட்ஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா 4 கப்பு தண்ணியை நல்லா கொதிக்க வச்சிடணும். தண்ணி நல்லா கொதித்தவொடனே இப்போ நான் இந்த ஓட்ஸை இதில் சேர்க்குறேன். ரோல்ட் ஓட்ஸ் வந்து இன்ஸ்டன்ட் ஓட்ஸ் மாதிரி கிடையாது, உடனே குக் ஆகிடாது. இது குக் ஆகிறதுக்கு ஒரு 10 மினிட்ஸ் எடுக்கும். ஸோ நம்ம 1:2 ரேஷியோவில் தண்ணி கண்டிப்பாக தேவைப்படும். இப்போ இந்த ஓட்ஸ் நல்லா குக் ஆகிட்டு இருக்கும்போது ஒரு பிஞ்ச் ஆஃப் ராக் சால்ட் இதில் சேர்த்துக்கலாம். நீங்கள் இந்த ஓட்ஸை ஸ்வீட்டாக சாப்பிட்டாலும் சரி, இல்லை சால்ட் போட்டு சாப்பிட்டாலும் சரி, இப்போ குக் பண்ணும்போது கொஞ்சம் சால்ட்டு சேர்த்திங்கன்னா அது நல்லா பிளெண்ட் ஆகி உங்களுக்கு ஒரு நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும். இதை தட்டு போட்டு மூடி வைக்கக்கூடாது. ஓப்பன் குக்லேயே ஒரு 10 மினிட்ஸ் நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், 10 மினிட்ஸ் பொறுத்து இந்த கன்சிஸ்டன்சி வந்துருச்சு. இது நல்லா குக் ஆகிடுச்சு. இருக்கிற அந்த கொஞ்சம் தண்ணியும் நீங்கள் கொஞ்ச நேரம் பொறுத்து பார்த்தீங்கன்னா அது நல்லாவே அப்சர்வ் பண்ணிக்கும். இப்போ இதை எப்படி சர்வ் பண்ணலான்னு பார்க்கலாம். நான் ஆல்மண்ட்ஸ், cashew அண்ட் ட்ரை கிரேப்ஸ் எடுத்திருக்கேன். பாதாம் பருப்பை கட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் முன்னாடியே ப்ரிப்பேர் பண்ணுறதா இருந்தால் பாதாம் பருப்பை நல்லா தண்ணியில் ஊற போட்டு கட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு அதுக்கு விட்டமின்ஸ் நல்லா கிடைக்கும். இதோட ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸும் சேர்க்கலாம். பனானா அண்ட் ஆப்பிள் இதுக்கு ரொம்ப நல்லா போகும். நான் இதில் பனானா சேர்த்துருக்கேன். இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்க்கும்போது சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு ஸ்வீட்னஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் நாட்டு சக்கரை சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைனா வெள்ளை பொடி சேர்த்துக்கலாம். குழந்தைங்களுக்கு கொடுக்குறதுனால கொஞ்சம் மில்க்கும் சேர்த்துக்கலாம். அப்படி மில்க்கையும் சுகரையும் ஸ்கிப் பண்ணணும்னா கம்ப்ளீட்டாக ஸ்கிப் பண்ணிடலாம். நார்மல் மில்க் பதிலாக நீங்கள் பாதாம் மில்க் கூட இதில் சேர்த்துக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு சூப்பரான ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆகிடும். இப்போ குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃப்ரூட்ஸ் தனியாக, நட்ஸ் தனியாக கொடுக்கறதுக்கு பதிலாக இந்த மாதிரி கம்ப்ளீட்டாக கொடுக்கும்போது எல்லாமே ஒரே சர்விங்லேயே அவங்களுக்கு ஈஸியாக போயிடும். நம்மளும் மார்னிங் டைமில் ஒரு ஈஸியான பிரேக்ஃபாஸ்ட்டும் நம்மளுக்கு ரெடியான மாதிரி ஆகிடும். இதை இப்படி சர்வ் பண்ணும்போது குழந்தைங்களும் இதை விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. இதே ஓட்ஸை வேறு மாதிரி எப்படி சர்வ் பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் இந்த மாதிரி ஓட்ஸ் குக் ஆகிட்டோன்னா கர்ட் போட்டு கொஞ்சம் சால்ட்டு சேர்த்துக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா அதுவும் ஒரு சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட்டாக இருக்கும். மார்னிங்கில் வயசானவங்களுக்கு இல்லை கொஞ்சம் நம்மளுக்கு ஒரு பிளெண்டாக டயட் எடுத்துக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது இப்படியும் சாப்பிட்லாம். நீங்கள் இந்த ரோல்டு ஓட்ஸ்ன்றதுனால ஃபுல்லி ப்ராசஸ்டு கிடையாது. இது பாருங்கள், 3rd மெத்தட். இந்த மாதிரி ஓட்ஸை பண்ணிவிட்டு நம்ம நல்லா ஃபுல் ஆஃப் வெஜிடபிள்ஸ் போட்டு ஒரு சாம்பார் வச்சுட்டு அதை மிக்ஸ் பண்ணியும் சாப்பிட்லாம். ஸோ உங்களுக்கு மசாலா ஓட்ஸ் டேஸ்ட்டில் இருக்கும். ஸோ நீங்கள் உங்களுக்கு எப்படி பிடிக்குதோ அந்த மாதிரி ட்ரை பண்ணி சாப்பிட்லாம். இந்த வீடியோ உங்களுக்குலாம் கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சரஸ் கிச்சன்.